தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போகும். அதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுவாங்க. இப்போ லாங் டேர்ம் ட்ரேட் பண்றவங்க இன்ட்ராடே ட்ரேட் எடுக்க மாட்டாங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றவங்க லாங் டேர்ம் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ள வர பிகினர்ஸ்க்கு நாங்க மெயினா சஜஷன் பண்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் தான். ஏன் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கோட இன்ட்ராடே ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் லெவல் கம்மி. அதே போல இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை லாங் டேர்ம் ட்ரேடிங்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்ல நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால தான் நாங்க மெயினா பிகினர்ஸ்க்கு இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை நாங்க சஜஷன் பண்றோம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கிட்டு 2-3 நாள் கழிச்சோ இல்லைன்னா 2-3 வாரம் கழிச்சோ நீங்க அதை வித்தீங்க அப்படின்னா அதை தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பையிங்க்கும் செல்லிங்க்கும் இடையில கேப்ல ஒரு ஃபியூ வீக்ஸோ இல்லைன்னா ஃபியூ டேஸோ இருந்தது அப்படின்னா அதை தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்றதுனால ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜஸை பத்தி பார்க்கலாம். ஃபாஸ்டர் மீன்ஸ் ஆஃப் மேக்கிங் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறதுனால உங்களால் ஃபாஸ்ட்டாக மணியை மேக் பண்ண முடியும். உதாரணமாக இப்போ ஒரு கம்பெனியோட ஷேரு ஒரு 2-3 வாரம் கழித்து மேலே போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இன்றைக்கி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு மேஜிக் நிகழ்ந்து 2 நாளாவது மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தானே, உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது இல்லை. அந்த மாதிரி ஒரு மேஜிக் நிகழ்கிறது இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் நடக்கும். இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ஸு, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐயோட இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணும்போது அதோட ரிஃப்ளெக்ட் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேஜிக் நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷார்ட் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களால் ஃபாஸ்ட்டாக மணியை மேக் பண்ண முடியும். ரெண்டாவது அட்வான்டேஜ் ஷார்ட் டேர்ம் ரிஸ்க். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேரை மேலே போகும்னு சொல்லிட்டு வாங்குறீங்க, ஆனால் அது மேலே போகாமல் நியூட்ரலாவோ இல்லைனா கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண விடுவாங்க, இல்லை அப்படின்னா அதை செல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ ஷேரில் என்ட்ரி பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இதுக்கான ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கான ரிஸ்க் லெவல் இன்ட்ராடே ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. அதே போல் இது இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம விற்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான கட்டாயமோ டைம் ஃப்ரேமோ இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு கிடைக்காது. இன்றைக்கி அது மேலே போகலை அப்படின்னா நாளைக்கு மேலே போகும், இல்லைனா ஒரு 4 நாள் கழித்து மேலே போகும்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணுவாங்க. இல்லை பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது உடனே செல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸில் என்ட்ரி பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு கிடைக்கும். ஒரு பொருளுக்கு அட்வான்டேஜஸ்ன்னு இருந்தது அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ்னு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த வகையில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட வொலடைல். ஆமாங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் மார்க்கெட்டோட வொலடைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டோட வொலாட்டிலிட்டி அதிகமாக உள்ள டயத்தில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் நீங்கள் எடுக்காதீங்க. உதாரணத்துக்கு இந்த கொரோனா இஷ்யூஸை எடுத்துக்கலாம். நார்மலாக நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 12,000 அபோவ் ரன் ஆகிட்டு இருந்தது. வித்தின் 1.5 மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4,000 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்து இப்போ 8,000 ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வொலாட்டிலிட்டி அதிகமாக உள்ள டயத்தில் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. மார்க்கெட் ஒரு மீடியமாக நியூட்ரலாக இருக்கும்போதோ இல்லைனா நேரோவா இல்லை மேலே போகும்போதோ இல்லைனா கீழே போகும்போதோ அந்த மாதிரி ஒரு நார்மல் மார்க்கெட் இருக்கும்ல, அதாவது வொலாட்டிலிட்டி அதிகமாக
அதிகமாக இல்லாத டைமில் மட்டும் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் எடுங்க. வொலாட்டிலிட்டி அதிகமாக உள்ள டயத்தில் பிகினர்ஸ் வந்து முக்கியமாக ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் எடுக்காதீங்க. ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் ஸ்ட்ரெஸ். ஆமாங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ணாலும் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உதாரணமாக மார்க்கெட் வந்து ஒரு 50% வந்து நியூஸ் பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்னா, ஒரு வந்து 30% வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து ரன் ஆகும். மீதம் உள்ள 20% பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களோட மனநிலையை பொறுத்து தான் வந்து ட்ரேட் ஆகும். அதாவது ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து வந்து ட்ரேட் ஆகும். அந்த மாதிரி ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் வந்து முக்கிய ஆதிக்கம் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்க தான் செய்யும். ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் எடுத்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் பிகினர்ஸ் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண கற்றுப்பீங்க, மணி மேனேஜ் பண்ண கற்றுப்பீங்க, உங்களோட ரிஸ்க் லெவலை ஐடென்டிஃபை பண்ண கற்றுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் இருக்கிறதுனால தான் பிகினர்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் எடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் டைம் கன்சூமிங். ஆமாங்க, நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு டைம் கன்சூமிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். உதாரணமாக இப்போ நான் ஒரு கம்பெனியோட ஷேரை 100 ரூபாய் கொடுத்து பை பண்ணுறேன், ஒரு 110 ரூபா நான் வந்து டார்கெட் வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு 1 வீக் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் ஓப்பன் பண்ணி நான் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ போயிருக்கு, 105 ரூபா போயிருக்கா இல்லை 110 ரூபா போயிருக்கா அப்படின்னு. அது வந்து 1 வீக் கழிச்சு என்னோட டார்கெட் வந்து ஹிட் ஆகலாம், நாளைக்கே வந்து என்னோட டார்கெட் வந்து ஹிட் ஆகலாம். அப்போ நான் கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தானே என்னால் வந்து எப்போ என்னோட வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி நான் கண்டினியூஸாக நான் ட்ராக் பண்ணும்போது எனக்கு டைம் கன்சூமிங் வந்து ரொம்ப இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் வந்து ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து அலர்ட் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது எனக்கு வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகும்போது என் செல்லுக்கு வந்து ஒரு அலர்ட் போலியோ இல்லைனா இமெயிலுக்கு வந்து ஒரு அலர்ட் போலியோ வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ ஒரு zerodha போன்ற பெரிய பெரிய புரோக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லா புரோக்கர்ஸுமே இதை ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. நான் காமனாக உள்ள டிஸ்அட்வான்டேஜ் தான் இங்கே நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான புரோக்கரை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலியமாக நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நாங்கள் zerodha போன்ற பெரிய புரோக்கரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் zerodhaல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா 100+ இ-புக்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம டெலகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.